டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மாயக்கண்ணாடி திரைப்படம் ரிலீஸ் ஆன டைம்ல வெற்றி பெறாம போனதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு பட்டுக்கோட்டையிலேருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. மாயக்கண்ணாடி படம் வெளியான போது அந்த படத்தை பற்றி பத்திரிகையில் எழுதின விமர்சனங்களை நீங்கள் படிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம் வெளியான போது ஒரு வலைதளத்திலே வந்திருந்த விமர்சனத்தில் சேரனின் அடையாளம் இந்த படத்திலே காணாமல் போயிருப்பதை பார்க்க முடிகிறது. எப்போ நடுத்தட்டு மக்களுடைய உணர்வுகளை மிக அழகாக சேரன் படமாக்குவார், ஆனால் மாயக்கண்ணாடி படத்திலே அவர் சறுக்கி விட்டார் என்று எழுதியிருந்தார். இப்படிப்பட்ட விமர்சனங்களுடைய ஒரு படம் அந்த காலத்தில் எப்படி வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவில் இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் முதலிடத்தில் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? எதனால் அவருடைய சம்பளம் மற்ற நடிகர்களை விட குறைவாக இருக்குது? உதாரணத்துக்கு விஜய் அண்ட் அஜித் மாதிரியான நடிகர்களை சொல்லலான்னு நியூசிலாண்ட்லேருந்து உமாசுதன் கேட்டிருக்காங்க. சினிமாவில் ஒருத்தர் முதலிடத்தில் இருப்பது என்பது அவர் வாங்குகின்ற சம்பளத்தை பொறுத்த விஷயம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கருத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை. சார், அம்மா படத்தை பார்த்துட்டீங்களா? அதில் நடிகை தேவதர்ஷினியுடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு? அதை பற்றின உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ண முடியுமான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. அம்மா படத்தை நான் இன்னும் பார்க்கல, ஆனால் அந்த படத்தை பல விமர்சகர்கள் பாராட்டி தள்ளி இருக்கிறத நான் படித்தேன். தேவதர்ஷினி எப்படிப்பட்ட நடிகை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். அவங்க இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த படத்தில் நடித்திருக்கின்ற குழந்தையும் தேவதர்ஷினியோடு போட்டி போட்டு நடிச்சிருக்கு. அதுதான் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆங்கில படங்களை பார்த்து நம்மளுடைய இயக்குனர்கள் இன்ஸ்பயர் ஆகி படம் எடுக்கிற மாதிரி அவங்களும் நம்மளுடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி படம் எடுப்பாங்களா? அப்படி ஏதாவது சம்பவம் நடந்துருதுன்னா அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. வெளிநாட்டில் உருவாகின்ற படங்களை எல்லாம் பார்த்து விட்டு அதனுடைய இன்ஸ்பிரேஷனில் நாம் திரைப்படங்களை இங்கே உருவாக்குற மாதிரி நம்முடைய திரைப்படங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் வெளிநாட்டினர் படங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் பாலு மகேந்திராவுடைய கனவாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இது வரைக்கும் அது ஈடேறியதாக தெரியல. இன்டர்ஸ்டெல்லார் திரைப்படம் இந்திய திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றுச்சா? குறிப்பாக தமிழ்நாடு திரையரங்குகள்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. இன்டர்ஸ்டெல்லார் திரைப்படம் மறுவெளியீட்டிலும் வெற்றி பெற்ற படமாகவே அமைந்தது. இயக்குனர் பாலச்சந்தர் இயக்குனர் டூயட் திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து தவமணி கேட்டிருக்காங்க. பாலச்சந்தர் இயக்கிய டூயட் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை. ஆர் சுந்தரராஜன் சார் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்த காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஆர் சுந்தரராஜனுடைய இயக்கத்திலே விஜய் கதாநாயகனாக நடிக்க காலமெல்லாம் காத்திருப்பேன் படம் உருவான காலகட்டத்தில் அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் ஆர் சுந்தரராஜன் மிகவும் வெற்றிகரமான ஒரு இயக்குனராக இருந்தார். இந்த காலமெல்லாம் காத்திருப்பேன் படம் வெற்றி பெற்றிருந்தால் தொடர்ந்து ஆர் சுந்தரராஜனும் விஜயும் சேர்ந்து குறைந்தது 5 படங்களாவது பணியாற்றியிருப்பார்கள். அப்படி அவர்கள் இருவரும் காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்திற்கு பின்னாலே தொடர்ந்து வேறு எந்த படத்திலும் பணியாற்றவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் நடிகர் சூர்யாவுக்கு மட்டும் 10 வருஷமா தியேட்டரிக்கல் ஹிட் கிடைக்கலன்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக சூர்யாவுக்கு தியேட்டரிக்கல் ஹிட் அமையலை அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நல்ல நல்ல திரைப்படங்கள்லாம் ஓடிடியில் வெளியானது தான். சூரரை போற்று திரைப்படத்தையோ ஜெய்பீம் திரைப்படத்தையோ திரையரங்கில் வெளியிட்டிருந்தால் நிச்சயமாக ரசிகர்கள் அந்த படங்களெல்லாம் எப்படி கொண்டாடி இருப்பாள் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். லைக்கா நிறுவனமும் உலகநாயகன் கமல்ஹாசன் சாரும் மீண்டும் இணையறதா தகவல் வருதே, அது உண்மையான? கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இந்த தகவல் எங்கேருந்து வந்தது, எப்போ வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு லைக்காவும் கமலும் இணைவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். 2025ஆம் ஆண்டு இதுவரைக்கும் திரையரங்குகளில் வெளியான ஹாலிவுட் திரைப்படங்களில் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி பெற்ற திரைப்படம் என்னன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிலே ஹாலிவுட்டில் வெளியான படங்களில் மிகப்பெரிய வெற்றியை குவித்த படம்னா அது மைண்ட் கிராஃப்ட் என்கின்ற காமெடி அட்வென்ச்சர் திரைப்படம் தான். $150 மில்லியன் செலவிலே உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் ஏறக்குறைய 4 மடங்கு லாபத்தை அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கு பெற்று தந்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு நடிகர் விஜய் நடிக்க போறதில்லைன்றதுனால நடிகர் அஜித்தினுடைய ரசிகர் கூட்டம் இன்னும் அதிகரிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சென்னையிலிருந்து சாம் கேட்டிருக்காங்க. 2026க்கு பின்னாலே விஜய் திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என்பதால் அஜித்தினுடைய ரசிகர்களுடைய எண்ணிக்கை கூடும் என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. அஜித்துக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ரசிகர்கள் வலையும் இருக்கிறது. சார், சமீபத்தில் மற்ற நடிகர்களை வம்புக்கு இழுக்கிற மாதிரி சிவகுமார் சார் பேசினதை பற்றினா உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ணராஜா கேட்டிருக்காங்க. சிவகுமாருடைய பேச்சை ஏன் அப்படி ஒரு கோணத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு என்னால் புரிந்து கொள்ள முடியல. தன்னுடைய மகனுடைய பெருமைகளை அந்த மேடையிலே உணர்ச்சி பொங்க சிவகுமார் பேசினார். அப்படித்தானே அதை எடுத்துக்கணும். இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சுந்தர்சியினுடைய இயக்கத்திலே சூர்யா நடிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. 2 பேருமே நல்ல நண்பர்கள்,
அதனால் மிக விரைவிலேயே கூட நீங்கள் கேட்டிருக்க இந்த விஷயம் நடக்கலாம். சார், ரெட்ரோ திரைப்படம் நடிகர் சூர்யாவுக்கு எப்படி அமைய போகுதுன்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ரெட்ரோ திரைப்படம் சூர்யாவுக்கு ஒரு திருப்புமுனை திரைப்படமாக அமையும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த படத்துடைய ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போதும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தான் அந்த ட்ரெய்லரும் விதைக்கிறது. த்ரிஷா மேம் அண்ட் நயன்தாரா மேமோட என்னென்ன திரைப்படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க அண்ட் இவங்களோட நடித்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? இவங்க 2 பேரு கூட நடித்த பொழுது இவங்க 2 பேருடைய நடிப்பில் ஏதாவது டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணீங்களா? அண்ட் இந்த 2 பேரோட நடிக்கும் பொழுது எந்த நடிகையோட உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நயன்தாராவும் த்ரிஷாவும் இணைந்து எந்த படத்திலும் இது வரைக்கும் நடிக்கலை. அப்படி ஒரு முறை அவங்க 2 பேரையும் சேர்த்து நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் மட்டும் நடைபெற்றன. இவங்க 2 பேருடனும் 2 படங்களில் நான் நடிச்சிருக்கேன். நயன்தாராவுடனும் 2 படங்கள் நடிச்சிருக்கேன். த்ரிஷாவுடனும் 2 படங்கள் நடிச்சிருக்கேன். 2 பேருமே ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். படப்பிடிப்புக்கு நேரத்துக்கு வர்றதாகட்டும், படப்பிடிப்பு தளத்திலே மற்ற கலைஞர்களோடு மிக அழகாக பழகுவதாகட்டும் 2 பேருமே மிகச்சிறந்தவர்கள். நடிகர் விக்ரம் ஏதாவது ஒரு திரைப்படத்தில் பாடல் பாடியிருக்காரான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. தெய்வ திருமகள், சாமி ஸ்கொயர், கந்தசாமி உட்பட பல திரைப்படங்களிலே விக்ரம் பாடியிருக்கிறார். இப்போ பராசக்தி மாதிரியான ஒரு பவர்ஃபுல் டைட்டில் வேணும்னா அதுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. பராசக்தி மாதிரி பவர்ஃபுல் டைட்டிலை மற்ற தயாரிப்பாளரிடமிருந்து கேட்டு பெற வேண்டுமென்றால் அதுக்கு பணம் மட்டும் இருந்தால் போதாது, திரையுலகிலே கொஞ்சம் செல்வாக்கும் வேண்டும். எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும் எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடாது. கோவை டிலே திரையரங்க உரிமையாளரான வின்சென்ட் தான் தமிழில் முதலாக சினிமா கேமராவை இன்ட்ரடியூஸ் பண்ணாரான்னு கோவை புதுலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. சாமி கண்ணு வின்சென்ட்டுவை தமிழ்நாட்டுக்கு கேமராவை அறிமுகப்படுத்தியவர் என்று சொல்ல முடியாது. அவர் தான் முதலாக கீசகவதம் என்ற ஒரு ஊமை படத்தை தமிழ்நாட்டில் எடுத்தார். அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் திரைப்பட தயாரிப்பாளர்னால் அது சாமி கண்ணு வின்சென்ட் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். கடந்த 42 ஆண்டுகளாக தென்னிந்திய பட உலகில் மட்டும் இல்லாமல் இந்திய பட உலகிலேயே முக்கியமான ஒரு இயக்குனராக இருப்பவர் மணிரத்னம். அவர் தன்னுடைய திரைப்படங்களுக்கான கதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் என்பதை பற்றி ஒரு பத்திரிகை நிருபர் அவரிடம் கேட்டார். ஒரு படத்துக்கு கதையை தேர்ந்தெடுக்கிறது இருக்க அது தலையை பிச்சுக்கிற விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். சில சமயங்களில் திடீர்னு ஒரு ஐடியா வரும், மெல்ல அதை பற்றியே யோசிச்சுட்ருப்பேன். அதுக்கு பின்னால் அதையே படமாக எடுத்தால் என்ன அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட கதைகளை படமாக எடுக்கும்போது தான் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா இந்த நிமிஷத்தில் நமக்கு பிடிக்கிற ஒரு விஷயம் இன்னும் ஒரு வருஷம் கழித்து இந்த படம் தயாராகி தியேட்டருக்கு போகிற வரைக்கும் நமக்கு பிடிச்சிருக்கணும். அதே ஆர்வம், அதே காதல் அந்த கதை மேலே நமக்கு இருக்கணும். நடுவில் அந்த ஆர்வம் விட்டு போச்சுன்னாலோ இல்லை கொஞ்சம் குறைஞ்சாலோ நிச்சயமாக அந்த படம் ஜெயிக்காது. அது மட்டும் இல்லாமல் நாம் சொல்ல போகிற கதை இருக்க அது எல்லாருக்கும் பிடிச்சதாக அமையணும். அதே சமயத்தில் நாம் இதுக்கு முன்னால் பண்ண படங்களுடைய சாயல் இல்லாத ஒரு கதையாக இருக்கணும். சில விஷயங்கள் பளிச்சுன்னு தோணும், அப்படியே கிடுகிடுன்னு வளர்ந்து தூக்கிட்டு போயிடும். சில விஷயங்கள் மனசுலேயே கிடக்கும். நாயகன் டைமில் யோசித்தது தான் அஞ்சலி. 3-4 வருடங்களுக்கு பின்னால் தான் அதை நான் படமாக எடுத்தேன். அப்படி இருந்தும் அந்த கதை ஜெயிச்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கதையிலே இருந்த வீரியம் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் மணிரத்னம். உங்களுடைய திரைப்பயணம், அரசியல் பயணம் இதை பற்றியெல்லாம் அவங்கக்கிட்ட முன்னாடி விவாதித்து முடிவெடுக்கிறது உண்டா? முடிவெடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லுவீங்களா? அரசியல் டிசிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு தான் கேட்கறது கிடையாது. ஒரே ஒரு நாள் தான் கேட்டது. மேர்ஜுன்ற வரும்போது தான் நான் ஒரு சஞ்சலத்தில் உட்காந்துருக்கும் போது தான் என்ன தூங்காமல் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது அதை கூட ஏராளமாக சிலர் பேசிட்டு இருந்தாங்க. இரு பெரும் தலைவர், ஒரு பக்கம் கலைஞர், இன்னொரு பக்கம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, இருவரோடும் மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது. நான் வந்து முதல்ல அரசியல் பாடம் கற்றுக்கிட்டு கலைஞர்கிட்ட வந்தேன். ஒரு நாள் வாங்க வண்டியில் ஏறுங்கன்ட்டார். அப்போ சிஎம்மாக தான் இருக்காங்க. அப்போ எங்கே போகிறோம்ப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க புத்தக வெளியிட்டு போகிறோம். புத்தக வெளியிடும் எனக்கு பக்குச்சு. 2026 தேர்தலில் ஒரு புதிய வரவாக விஜயனுடைய கட்சி இறங்கியிருக்கு. பாப்புலாரிட்டி டஸ் நாட் கன்வெர்ட் இன்டு வோட்ஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.